ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். வெங்கடேச பெருமான் 7 மலைக்கு எழுந்தருளினான். வைகுந்தத்தில் இருக்கும் நாராயணன் அங்கிருக்கும் பக்தர்களை காட்டிலும் பூலோகத்தில் இருக்கும் நம் போன்ற பக்தர்களிடத்தே அதிக அன்பு கொண்டிருக்கிறான். ஒரு தாயாருக்கு 2 குழந்தைகள். ஒரு குழந்தை அங்கம் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தை, எந்த ஊனமும் இல்லை. மற்றொரு குழந்தை ஊனமுள்ள குழந்தை. ரெண்டனுக்குள் தாய்க்கு யாரிடத்தில் அன்பு அதிகமாக இருக்கும்? எந்த குழந்தைக்கு ஊனம் இருக்கிறதோ அதைத்தான் தாயார் அதிகமாக பராமரிப்பாள். நன்றாக இருக்கும் குழந்தை எப்படியோ பிழைத்து கொள்ளும். அது இல்லாத குழந்தையைத்தானே பேணி பாதுகாக்க வேண்டும். பகவான் தாய், அவனுக்கு 2 குழந்தைகள். ஒரு வர்க்கம் வைகுந்தத்தில் இருக்கும் முக்தாத்மாக்களும் நித்தியசூரிகளும், மற்றொரு வர்க்கம் பூலோகத்தில் தவித்து கொண்டிருக்கும் நாம். 2 குழந்தைகளுக்குள்ளே எதில் பகவானுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும்? வைகுந்தத்தில் இருப்பவர்கள் ஞானமும் பக்தியும் மிகுந்திருக்கும் அவர்கள். எந்த ஊனமும் இல்லை, அறிவு குறைவு இல்லை. அவர்களை பார்க்க தேவையில்லை. ஞானத்தாலோ பக்தியாலோ பிரேமத்தாலோ குறைவுற்றவர்கள் நாம். அப்ப ஊனம் இருக்கிற நம்மைத்தானே பெருமான் அதிகமாக பார்ப்பான். இந்த எண்ணத்தோடு தான் வைகுந்தத்தில் பற்றில்லாமல் அதை துறந்து பூலோகத்துக்கு ஏழுமலையப்பனாக இறங்கினான். 7 மலையில் மட்டுமா எழுந்தருளி இருக்கிறார்? எந்த நகரமோ, எந்த ஊரோ, எந்த மாநிலமோ, எந்த நாடோ, எங்கிருந்தாலும் பக்தர்கள்னு 10 பேர் கூடினால் உடனே முதல் ஆஸ்தானம் ஸ்ரீனிவாசன் வெங்கடாச்சலபதியினுடைய ஆஸ்தானம்தான். பாலாஜி மந்திர் அப்படின்னு பிரசித்தமாக கட்டிடுவார். எந்த கோவிலாக இருந்தாலும் தனியாக ஒரு திருவேங்கடமுடையான் சன்னதி இருக்கணும். ஸ்ரீனிவாச பெருமாள் இருந்தால் தான் மக்களுக்கே ஒரு நம்பிக்கை. சரி, வரலாம், கேட்டதெல்லாம் பகவான் கொடுப்பார், பக்தி கொடுப்பார், முக்தி கொடுப்பார்னு வருகிறோம் இல்லையோ. அதே போலத்தான் இங்கே ஹோசூரில் நேதாஜி சாலையில் அமைந்திருக்கும் கல்யாணராமர் திருக்கோயில். இந்த கோயிலில் பல சந்நிதிகள் உள்ளன. கோயிலின் வரலாற்றை முன்னமே தெரிவித்தேன். இன்று நாம் இங்கிருக்கும் வெங்கடேச பெருமானை தரிசித்து கொள்ள போகிறோம். வெங்கடேசர் எழுந்தருளி உள்ளார், லக்ஷ்மி நரசிம்மர் எழுந்தருளி உள்ளார், ஆஞ்சநேயர் உள்ளார், ஆழ்வாராச்சாரியர்களும் அனைவரும் காட்சி கொடுக்கிறார்கள். இருக்கவே இருக்கார் ராமன், கல்யாணராமனாக மூலமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார். இப்ப நாம் திருவேங்கடவனை சேவித்து கொள்ளுவோம். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழன்னெல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ன ஆழ்வாருடைய பாசுரம். மாமேகம் சரணம் பிரஜ, என் திருவடிகளை உபாயமாக பற்று என்று தன் வலது திருக்கரத்தால் காட்டுகிறான். மாமேகம் சரணம் பிரஜ வலது கைக்கு அர்த்தம். அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை பாவம் என்னும் பெருங்கடலிலிருந்து நான் மீட்டு கொடுக்கிறேன், சோகப்படாதே. இது இடது கைக்கு கருத்து. இடது கையை முழந்தாளில் வைத்தபடியால் சம்சாரம் என்னும் பெருங்கடலை உன் முழந்தாள் அளவு வற்றடித்து கொடுக்கிறேன், இடது கைக்கு கருத்து. மாமேகம் சரணம் பிரஜ வலது கைக்கு கருத்து. இந்த 2 ஒரு ஸ்லோகத்தினுடைய 2 பகுதிகள். அதுக்குத்தான் 2 திருக்கைகளோட பெருமான் எழுந்தருளி உள்ளார். இவ்வூரில் இன்று நாம் திருவேங்கடவனை நன்கு தரிசித்து கொண்டோம். திருவேங்கடமுடையானுக்கும் ராமாயணத்துக்கும் என்ன தொடர்பு? எதுக்கு ராமர் சன்னிதானத்தில் இவர் உள்ளார்? சுக்ரீவன் திருவேங்கடமலையைத்தான் நம்பினான். ஹனுமான் முதலான குரங்குகளை எல்லாரையும் சீதையை தேடுவதற்காக அனுப்புவிக்கிறான். போகும்போது எங்கெங்கெல்லாம் தேடணும்னு சுக்ரீவன் வழி சொல்லி கொடுக்கிறார். ஒரு ஊரை ரொம்ப நன்னா தெரிஞ்சவர் தானே வழி சொல்லணும். இந்த சந்தில் பாருங்கோ, அந்த தெருவில் பாருங்கோ, இங்கே மகாநகரத்தில் பாருங்கோ, அங்கே தோட்டத்தில் பாருங்கோ, கணத்துக்குள்ளே பாருங்கோ, மலைக்குள்ளே பாருங்கோன்னு சொல்ல மாட்டோமா? அதே போல் சுக்ரீவன் சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவர் ஹனுமான் முதலானவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் தேடும்போது திருவேங்கட மலையில் போய் தேட வேண்டாம், 7 மலையில் போய் சீதையை ஒளிச்சு வச்சிருக்க முடியாது, தேட வேண்டாம். ஹனுமான் கேட்குறார், ஏன் அது ரொம்ப பெரிய மலையாச்சு, அடர்ந்த காடு, அங்கே ராவணன் ஒளிச்சு வச்சிருக்கலாமேன்னா? மாட்டான். ராவணன் சீதையை ஒளிர்த்தி வைக்க அங்கே போயிருந்தால் 1 நிமிஷமான அங்கே இருந்திருக்கணும், இருந்து ஒளிச்சு வச்சிருக்கணும். அந்த மலையில யார் 1 நிமிஷம் நின்னாலும் அவன் பாபம் அத்தனையும் தொலைஞ்சு போயிடும். அப்போ ராவணனுக்கும் பாபம் தொலைஞ்சு போயிருக்கும்.
அப்ப இந்த தப்பை பண்ணியே இருக்க மாட்டான். அதனால அங்க வச்சிருக்க முடியாது, தேடாதீங்கோ. இன்னொரு கருத்துண்டு, குரங்குகளே நீங்க போய் அந்த மலையில தேட வேண்டாம். ஏன்னா நீங்க போய் தேடுற சமயத்துக்கு உங்க பாபம் தொலைஞ்சு போடும். நீங்க நிக்கச்சே இவாளுக்கும் பாவம் படும் இல்லையோ, போட்டா நீங்களாம் முக்தி அடைஞ்சிருவீள். அப்புறம் நான் சீதையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நீ முக்தி போறது எனக்கு முக்கியம் இல்லை, சீதையை தேடி கண்டுபிடிச்சுன்னு வர்றது முக்கியம். அதனால ராவணனும் வச்சிருக்க முடியாது, நீங்களும் அங்க நிக்க வேண்டாம், தாண்டி போய் தேடுங்கோ என்று கம்பராமாயணத்தில் கம்பரே கூறுகிறார். விலங்குதிர் மாதோ, ஏழுமலைக்கு போய் தேட வேண்டாம், விலங்கிடுங்கோ என்று சுக்ரீவன் உரைத்தானாம். அப்ப திருவேங்கடத்துக்கும் ராமாயணத்துக்கும் அவ்வளவு தொடர்புண்டுங்கிறதுக்காக பார்த்தோம். திருவேங்கடவனை சேவித்து கொண்டோம். இனி சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய அருமை பெருமகளை கூற முற்படுகிறார். இப்போது நாம் இருப்பது 51வது சர்க்கம். பாலகாண்டத்தில் 51வது சர்க்கத்தில் 17வது ஸ்லோகத்திலிருந்து விஸ்வாமித்திர கதை தொடங்குகிறது. ராஜாசீத் ஏஷ தர்மாத்மா தீர்க்காலம் அறிந்தமஹ தர்மஜ்ஞः கிருதவித்யஸ்ச பிரஜானாஞ்ச ஹிதேரதः. இப்ப நாம விஸ்வாமித்திரருடைய பின்புலத்தை தெரிஞ்சுப்போம். காதிக்கு பிறந்தார். காதி யார்? அதை சதானந்தர் சொல்றார். இவரை வெறும் முனிவரா மட்டும் நினைச்சுக்காத ராமா, 12 வயசு குழந்தை தானே ராமன். இப்போ அவருக்கு ஒன்றும் விஸ்வாமித்திரருடைய முன் கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அவர் இப்போ முனிவர் வேஷத்துல பார்க்கிறார். இவர் முனிவர் தான் போல் இருக்கு, அப்படிதான் ராமன் நினைச்சிருக்கார். ஆனா சதானந்தர் சொல்றார், பெரிய அரசன் இவர். எவ்வளவு நாள் நாட்டை ஆண்டிருக்கார் தெரியுமா ராமா? அவ்வளவு நன்னா பிரஜைகளை பரிபாலனம் பண்ணினார். என்னென்ன சுழல் அவர் வாழ்க்கையில நடந்து தெரியுமா? எப்படி இருந்தவர் மாறி 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 இப்படி வந்துட்டார். அந்த கதையை சொல்றேன். ராமனுக்கு ரொம்ப வியப்பு. நம்ம குருவா ராஜாவா இருந்தாரா? இது தெரியவே தெரியாதே. அவரை ரிஷின்னா நினைச்சிட்டு இருக்கேன். ஆமாம், பெரிய மன்னனா இருந்தார். 1000 ஆண்டு நாட்டை ஆண்டார். ஆனால் ஏனோ அவர் வாழ்க்கையில் பெருமான் பெருத்த மாற்றத்தை கொண்டு வந்தான். கதைகள் குஷநாப சுதஸ்துவாசீத் காதிரித்தேவ விஸ்ருதா. குஷன், குஷாம்பன், குஷநாபன் இவர்களுடைய வம்சத்தில் தான் காதி பிறந்தார். காதிக்கு மகனாக விஸ்வாமித்திரர் அவதரித்தார். குஷனுடைய வம்சத்தில் பிறந்தபடியால் குஷிகன் என்கிற பேர் அவருக்கு ஏற்பட்டது. இவருடைய கூட பிறந்தவளுக்கு தான் கௌஷிகின்னு பேர். அவள் தான் நதியா ஓடின்னு இருக்க ஆளுங்கிறத கீழே நம்ம பார்த்துட்டோம். இப்ப விஸ்வாமித்திரர் காதேஹே புத்திரஹ மகாதேஜாஹ விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. விஸ்வாமித்ரோ மகாதேஜாஹ பாலயாமாச மேதினி பகுவருஷ சஹசிராணி. இந்த நாட்டை கொடுங்கோலாட்சி புரியாமல் நல்ல செங்கோலாட்சியாக 1000 ஆண்டுகள் ஆண்டு வந்தார். கதாச்சித்து மகாதேஜாக யோஜயித்வா வரூதினீம் அக்ஷௌகிணி பரிவிருத்தா பரிச்சக்கராம மேதினீம். ஒரு முறை வேட்டையாடுவதற்காகவும் நாட்டு மக்களின் நலனை விசாரிப்பதற்காகவும் நகர சோதனத்துக்காகவும் தன்னுடைய பெருத்த படையோடே யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை அனைத்தையும் அழைத்து கொண்டு ஓரோரிடமாக பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது ஒரு காட்டை வந்து அடைந்தார். அந்த காட்டில் தான் வசிஷ்ட முனிவர் ஆசிரமம் அமைத்து கொண்டு இருக்கிறார். பெரிய சைன்யத்தோட காட்டுக்கு வந்தார். வசிஷ்டரை காண போறார். வசிஷ்டஸ்ய ஆசிரமபதம் நானா புஷ்பலதாத்ருமம் நானா மிருக கணாகீர்ணம் சித்தச்சாரண சேவித்தம். சித்தர்கள் சாரணர்களாலே வணங்கப்படும் வசிஷ்டருடைய ஆசிரமம். குயிலா கூவுறது, கிளியா கத்துறது, மயிலா ஆடுறது, சாக்க பறவைகள், என்னென்ன மரங்கள் உண்டோ அதி ரமணீயமான இடம். காட்டில் ஆசிரமம்னாலே வெளியில வர்றதுக்கே மனசு வராது. அதை ஞாபகப்படுத்திக்கணும். பஞ்சவட்டிங்கிற இடம் இருக்கு, சித்திரகூடம்ங்கிற இடம் இருக்கு, அகஸ்தியாசிரமம் இருக்கு, சுதீக்ஷ்ணாசிரமம், சரபங்காசிரமம் எல்லாம் உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மகாராஷ்டிரத்திலையும் இருக்கு. ஒரு தடவை போய் இருந்து பாருங்க, திரும்பி வர்றதுக்கே மனசு வராது. வசிஷ்டருடைய ஆசிரமம் அப்படி இருந்தது. தேவதானவ கந்தர்வைகி கிண்ணரைகி உபசோபிதம். அப்பப்ப தேவர்கள் தானவர்கள் இறங்கி வருவார். ரிஷிகள் எல்லாரையும் நமஸ்கரிப்பார்கள். நல்ல விஷயங்களை, தர்ம விஷயங்களை கேட்டு புறப்பட்டு போவார்கள். ததர்ஷ ஜெயதாம் ஸ்ரேஷ்டா விஸ்வாமித்ரோ மகாபலா வசிஷ்டஸ்ய ஆசிரமபதம் பிரம்மலோக விபாபரம். பிரம்மாவனுடைய சத்தியலோகமே மறு உருவத்தில் இங்க இருக்கோ. பிரம்மாவனுடைய குமாரர் தானே வசிஷ்டர். அப்ப அவர் கட்டியிருக்கிற ஆசிரமம் பிரம்மாவனுடைய ஆசிரமத்தை போலேயே சத்தியலோகத்தை போலேயே இருந்தது. ஆச்சரியமாக அவரை விழுந்து சேவிப்போம். இதுவரைக்கும் பகையே இல்லை. விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் பகை இல்லை. லோகத்துல ஒன்று வேடிக்கையா சொல்றது வழக்கம். யாரான் ஒருத்தர் எல்லாத்திலையும் முட்டி மோதிண்டே இருக்காள்னு வச்சுங்க. இவர் உண்டுன்னா அவர் இல்லைன்னு வரும், அவர் உண்டுன்னா இவர் இல்லைன்னு வரும். இது போல ரொம்ப ரொம்ப நெருக்கம் போல் இப்படி 2 பேர் இருக்காள்னு வச்சுப்போம். அவர் வடக்க பார்த்தா இவர் தெற்க தான் பார்ப்பார், இவர் கிழக்க பார்த்தா அவர் மேற்க தான் பார்ப்பார். இவ்வளவு அந்யோன்யம். இப்படி யாரான்னு இருந்தா வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் போல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம்.
ஏன்னா அவ ரெண்டு பேருக்கு அவ்வளவு பொருத்தம். இவர் சொல்றது எத்தையும் அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் சொல்றது எத்தையும் இவர் ஒத்துக்க மாட்டார். ஆனா இப்ப அப்படி இல்லை, நல்லவர்களாத்தான் இருந்திருக்கா. முதல் முறையாக வசிட்டரை சந்தித்து நமஸ்கரிக்கிறார் விஸ்வாமித்திரர். வசிட்டரும் விஸ்வாமித்திரரை சத்கரித்தார். ஓ, அரசன் வந்திருக்கார், அவருக்கு வேண்டிய உபச்சாரம் பண்ணணும்னு இவரும் தெரிஞ்சுருக்கார். ஒரு பிரம்மஜானியை நம்ம தரிசிக்கிறோம், அது இவருக்கும் புரிஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் பெருமை தெரிந்தே சந்தித்து கொண்டார்கள். அடுத்தது 52வது சர்க்கம். தந்திருஷ்டுவா பரமப்ரீதா விஸ்வாமித்ரோ மகாபலஹ பிரணதோ வினயாத் வீரஹ வசிஷ்டம் ஜபதாம் வரம் ஸ்வாகதம் தவச்சேத்யுக்தஹ வசிஷ்டேன மகாத்மனா ஆசனஞ்சாஸ்ய பகவான் வசிஷ்டோ வாவிதேசஹ. விஸ்வாமித்தர் வந்தவுடனே ஸ்வாகதம், நல்வரவாகுக, வாரும் உட்காரும், உமக்குரிய ஆசனத்தில் அமர்ந்துக்கும் இன்னும் வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் பண்ணார். நாட்டை ஆண்டு இருக்கிற அரசன் அல்லவா, அதனால அவனை குறித்து குசல பிரஷ்னம். நன்னா இருக்கியா, சாப்பாடு நன்னா இருக்கா, தூக்கம் நன்னா இருக்கான்னு கேட்கக்கூடாது. அரசனை பார்த்து கேட்குறோம்னா நாட்டை ஒழுங்கா ஆள்றையா, மக்கள் எல்லாம் நன்னா வசத்தில் இருக்கிறார்களா, பெரியவர்கள் சின்னவர்களை ஒன்றும் கட்டம் கொடுக்காத இருக்கிறாளா, எல்லா இடத்துலையும் சரியா வசூல் பண்றியா, நல்லத்துக்கு செலவழிக்கிறியா, நாட்டை யாரும் எதிரிகள் சூறையாடாத பார்த்துக்கிறியா. இதுதானே ராஜாவை பற்றி கேட்கணும். ஒரு ரிஷியை பார்த்தோம்னால் தவம் வளர்றதா, சோறு குறையிறதா, உடம்பு இழைக்கிறதா, இதுதான் அவரை பார்த்தா கேட்கணும். நாம் யாரை பார்த்தாலுமே நன்னா சாப்பாடலாம் நன்னா இருக்கோ இல்லையோ, நன்னா தூங்குறீளான்னு கேட்குறோம். தூங்கிண்டே இருந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் நல்லதாக இருக்கிறதா நம்ம நினைவு. அப்படி அல்ல, தவம் வளர்ந்தாத்தான் நல்லவர்களாக இருப்போமே தவிர. அதனால் அவரை பார்த்து கேட்குறார், கச்சித்தே குசலம் ராஜன்னு கச்சித் தர்மேண ரஞ்சயன்னு. குசலமாக இருக்கிறாயா, நாட்டில் தர்மம் நிலைத்திருக்கிறதா, பிரஜா பாலயசே ராஜன்னு ராஜவிருத்தேன தார்மிக. உன்னுடைய முன்னோர்கள் எப்படி எழுதி வைத்தார்களோ அந்த முறை மாறாமல் நாட்டை ஆண்டு வருகிறாயா. கச்சித்தே சம்பிருதா பிருத்தாக கச்சித் திஷ்டந்தி சாசனே. நீ எழுதி வைத்தபடிக்கு மக்கள் வாழ்கிறார்களா, உன்னுடைய வேலைக்கு இருக்கிறவர்கள்லாம் உன் நன்மைக்கு பாடுபடுறாளா, உங்ககிட்டயே வேலை பார்த்துட்டு இல்லை வேற யாருக்கானு கோல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காளா, நாட்டை நன்னா நீ உன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கியா, அதைத்தான் கேட்கிறாரு. இப்போ இப்படி ஆண்டு வருகிறாயா, பணத்தை சம்பாதித்து கஜானாவை நிரப்பணுமா. அதுக்கு சொல்றார், முதல்ல நல்ல வழியில வசூலிக்கணும், சம்பாதிக்கிறது. அப்புறம் சம்பாதித்ததை சரியா முதலீடு செய்து பெருக்க வேண்டும், அதுவும் முக்கியம். அரசன் சம்பாதிச்சுட்டே இருந்துட்டா அந்த சம்பாதித்தது முதலீடு ஒழுங்கா இருக்கணும் இல்லையா, அதை ஒழுங்கா பெருக்கிறியா, பெருக்கிவிட்டா போறாது, காப்பாத்துறையா, காப்பாத்தினதை சரியா செலவழிக்கிறியா. முதலீடே பண்ணிட்டு மக்கள் நலத்திட்டத்திலேயே ஈடுபடாம போயிட்டா, மக்கள் நலத்திட்டத்துக்கே கொடுத்துண்டு முதலீடே பண்ணாது போயிட்டா. எவ்வளவு முன்னாடி எக்கானமியை பத்தி வசிஷ்டர் பேசியிருக்கார் பாருங்க. வரி வசூலிக்கிறோம்னா அதை விகிதத்துல பிரிக்கணுமா, இதை எதை ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், எதுல ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், இதே மக்கள் நலத்திட்டத்துல செலவழிச்சிடணும், இதுக்கு மக்கள் நலன்தான் ரிட்டர்ன், இதுக்கு பணம் ரிட்டர்ன். இந்த ரெண்டு சரியா செஞ்சு நீ வேலை பார்த்துட்டு இருக்கியா என்ன அரசனிடத்துல கேட்கிறார். தெரிஞ்சிருக்கணும் போல் இருக்கு. வசிஷ்டர் எப்பேற்பட்டவர், அவர் போய் இதை பத்தி பேசுறாருன்னா இன்னொரு ரிஷியின் இடத்துல பேசியிருக்க மாட்டார், அரசனிடத்துல தானே பேசிட்டு இருக்கார். ஆனால் அவன் என்ன பண்ணணுமோ கேட்டார். ஆதித்யம் கர்த்துமிச்சாமி பலஸ்யாஸ்ய மகாபல தவச்சைவ அப்பிரமேயஸ்ய யதார்க்கம் சம்பிரதிச்சமே. அக்ஷௌகிணி சைன்யத்தோட இத்தனை லட்சம் பேர் அரசனே வந்திருக்கியே, நீ ரொம்ப பசியோட தாகத்தோட இருப்ப இல்லையா, இந்த மொத்த பேருக்கு நான் விருந்து படைக்கலான்னு இருக்கேன். வசிஷ்டர் கேட்கிறார், விஸ்வாமித்திர சுத்து முத்தும் பார்க்கிறார், இங்க இருக்கிறவா யாரு லட்சம் பேருக்கு சமையல் பண்ணி போட போறா, வேற ஏதோ ஆசையில கேட்கிறார் போல் இருக்கு. இல்ல வசிஷ்டரே, நீர் என்ன கட்டாட்சித்ததே போதும், எனக்கு இவ்வளவு பண்ணினதே போரும், உம்ம பாத தூளி படுறத்தை வாழ்ந்து போறதுக்கு தான் நான் வந்தேன், அதுக்கு மேல நான் தொந்தரவு பண்றதா இல்லை என்ன குஷிகர் பதில் கூறுகிறார். கிருத்தமித்யப்ரவீத் ராஜா பூஜா வாக்கியேன மேத்வயா பலமூலேன பகவன் வித்யதே யத்வதாசிரமே பாத்தேன ஆச்சமனீயேன பகவத் தரிசனேனச்ச. உம்ம தரிசித்ததே போரும், நீர் கொடுத்த பழம் கிழங்குகளே போரும், இதுக்கு மேல நாங்க ஒன்னையும் எதிர்பார்த்து வரல. நீர் எப்படி ஆசிரமத்தில் இருக்கிறது இதெல்லாத்தையும் பண்ணுவீர். ஆனா வசிஷ்டர் விடுறதா இல்லை, அரசன் வந்திருக்காய், பெருமானுடைய அம்சம்தான் அரசன், கண்டிப்பா நான் இதை உனக்கு பண்ணி ஆகணும் என்று வசிஷ்டர் பிடிவாதமா கேட்கிறார். பாடமித்தேவ காதேயோ வசிஷ்டம் பிரத்யுவாச்ச யதா பிரியம் பகவஸ்ததாஸ்து முனி புங்கவ. அவர் நிர்பந்தப்படுத்தினுடன் விஸ்வாமித்திரர் ஒத்துணுடுறார். அப்படி சொல்லச்சே நான் எங்கேயானு மறுக்க போறேனா, சரி. ஆனா அவருக்கு ஒரு வியப்பு, இவர் எப்படி சமைக்க போறார், இத்தனை பேருக்கு ஆள் வச்சிருக்காரா, எப்படி போட போறார், திடீர்னு என்ன ஆகாசத்திலேருந்து மொத்தமும் வருமா, என்ன பண்றாருன்னு வியப்போட காத்துட்டு இருக்கார். நமக்கு தான் புரியல, எப்படி போட்டாருன்னு பார்ப்போம்.